சிஎம் கூட விளையாடி இருப்பீங்க. சிஎம் கூட விளையாடுறப்ப எப்படி இருந்தது? யார் வெற்றி பெற்றது? அதுல எவ்வளவு நேரம் போச்சு அந்த கேம்? இல்லை ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் சார் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. லைக் ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க. லைக் நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெனரலாக இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ராஃபி காட்டினேன். ஸோ அதை பற்றி ஜெனரலாக நாங்கள் பேசுவோம். ஃபியூ மினிட்ஸ் பேர் நான் எதுவும் ரெக்வஸ்ட் நான் பார்க்கும்போது சிஎம் சாராக தான் பார்த்தேன். ஸோ சீஃப் மினிஸ்டர் தான். கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. 50 lakhs கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் லைக் ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜென்ரலாகவே அது இப்போ வந்து நல்ல சப்போர்ட் இருக்கு. எஸ்டிஐடிலேருந்தும் சரி, இப்போ எல்ஐசி ஸ்கீமில் நான் இருக்கேன். எல்லா டாப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கோம். ஸோ அதில் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ப்ளஸ் செஸ்க்கு வந்து நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது செஸ் பிளேயராக சந்தோஷமாக இருக்கு.